இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுமே ஏற்றுக்கொண்ட ஒரு தேசிய கல்விக் கொள்கை. தமிழகத்துல மட்டும் நம்ம தெருக்கா பிரச்சாரம் பண்ணி இந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய இந்த மகத்தான திட்டத்தை கொண்டு போய் சேர்த்தாக வேண்டிய ஒரு தலையெழுத்துல பாரதிய ஜனதா கட்சி மாட்டிருக்கு. மக்களுக்கு எல்லா மாநிலத்திலுமே அமைந்த ஒரு தேசிய கல்விக் கொள்கை. கிட்டத்தட்ட ஒரு இஸ்ரோவினுடைய சயின்டிஸ்ட் கஸ்தூரி ரங்கன் உருவாக்கின இந்த தேசிய கல்விக் கொள்கையை இங்க இருக்கிற பூமுட்டைங்க கேள்வி கேட்கிறாங்க. இதெல்லாம் நம்மளால ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இந்த தேசிய கல்விக் கொள்கையில அப்படி என்ன இவங்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இதுல ஹிந்தி இருக்கு, மும்மொழி கொள்கையை நாங்க ஆதரிக்க மாட்டோம், நாங்க இருமொழி கொள்கையை மட்டும்தான் படிப்போம், நீங்க தாராளமா படிங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றேன், தமிழகத்துல இருக்கக்கூடிய இப்பைத்தி கல்விக் கொள்கை, இப்ப இருக்கக்கூடிய கல்விக் கொள்கையில ஒருத்தர் தமிழை படிக்காமையே டிகிரி வாங்க முடியும், கண்டிப்பா டிகிரி வாங்க முடியும். ஆனா தேசிய கல்விக் கொள்கையில தமிழை படிக்காம உங்களால டிகிரி வாங்கவே முடியாது. தமிழுக்கு தேசிய கல்விக் கொள்கை கொடுக்குற அங்கீகாரம். ஹிந்தி உங்களுக்கு வேணும்னா படிங்க. உன் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பள்ளிகள் மொத்தமா இருக்கக்கூடிய ஸ்கூல் சொல்லி எடுத்து பாத்தீங்கன்னா 37,000 பள்ளிகள் இருக்குங்க தமிழ்நாட்டுல. அரசு பள்ளிகள் 12,500 மட்டும்தான் தனியார் பள்ளிகள் இருக்கு. ஆனா தனியார் பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 57 லட்சம், அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 52 லட்சம். இந்த 57 லட்சம் பேர் தனியார் பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 3வது புள்ளி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய எங்களுடைய மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்றது எப்படி இருக்கு? ஒரு காலத்துல இந்த பட்டியல் சமூகத்தை ஒதுக்கி வைத்து விட்டு இவர்கள் எப்படி அரசியல் செய்தார்களோ அதே போல அரசு மாணவர்களுக்கு இழைக்கக்கூடிய 100% அநீதிதான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு புறக்கணிக்கிறது. ஒருவேளை இவங்க ஒத்துக்கிறாங்க, தேசிய கல்விக் கொள்கை வந்துடும், இவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்கலன்னா 26 இவங்களை தூக்கி எடுத்துட்டு நம்ம தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரத்தான் போறோம். இதை யாராலும் தடுக்க முடியாது. அதற்குண்டான மாற்றங்கள் நல்லா நடந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில ஒரு விதத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு சந்தோஷப்படும், ஒரு விதத்துல சோகப்படும். என்னடா திரும்பவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைஞ்சிருக்க, திரும்பவும் இவங்களை எப்படா கையில பிடிக்கிறது? 2024 ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தா நம்ம 40 சீட் இல்ல 4 சீட் கூட வாங்கிக்க மாட்டோம். இப்ப மீண்டும் இவர்களுடைய கூட்டணி அமைஞ்சிருக்கு. 26 நம்ம பேர்ல இருக்கக்கூடிய அதிர்ச்சி இருக்கு. ஒரு மினிஸ்டரா எல்லாமே ஈடி ரைட்ல மாட்டிருக்கான். எவன் எந்த நேரத்துல உள்ள போவான்னு தெரியாது, செந்தில் பாலாஜி அப்ப உள்ள போவான்னு தெரியாது. பொன்முடி எனக்கு தெரிஞ்சு நீங்க ராஜ்ய பொன்முடியை தூக்கிடுவாங்க அமைச்சர்ல இருந்து. நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டாவும் அமைச்சர்ல இருந்து பொன்முடியை தூக்கிடுவாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது எல்லாருக்கும் ஒரு மன வருத்தம் உண்டு. என்னடா நம்ம இன்னைக்கு மாநில தலைவர் இன்னைக்கு மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பில் இருக்காரு, அண்ணாமலை அவர்கள் பொறுப்பில் இருந்து இறங்கியிருக்காரு. எல்லாம் திமுக காரணம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம். என்ன சந்தோஷம்னா, அப்பாடா நம்மள கேள்வி கேட்கறதுக்கு யாரு இல்லாது, நம்மளை எவனையும் கேள்வி கேட்க மாட்டான். நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் எல்லாம் நன்றாக குறித்து வச்சுக்கீங்க. இத்தனை நாட்களாக மாநில தலைவருக்கு ஒரு மூக்கனாங்கூர் அவருக்கு மூக்குல இருந்துட்டே இருக்குது. மூக்கனாங்கூரை அழுத்துட்டு கரூர் கால வாடிவாசல் விட்டு வெளியில இது நீங்க சந்திச்சாகும். சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவருக்கு இனி இருக்கக்கூடிய வேலையை உங்களை 24 மணி நேரம் உங்களை வேற இருக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. வாடிவாசல் விட்டு வெளியே வரும்போது கொள்ள அடிக்கிறவன், கொலை பண்ணவன், எவனெல்லாம் அரசு பணத்தை தின்னு கொழுத்து போய் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை வைத்துக் கொண்டு கொழுத்து திங்கிறானா எல்லாம் தயவு செஞ்சு ஓரமா இருக்கிற சாரத்துல ஏறிக்கீங்க. உங்களை பாரதிய ஜனதா கட்சி 2026 நிச்சயமாக தூக்கி எறிய போறது 100% உண்மை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை திட்டங்கள் என்னென்னவோ திட்டங்கள் நம்ம நன்றாக தெரிஞ்சு, இந்த ஊருக்கு எவ்வளவு திட்டங்கள் கொடுத்திருக்காரு, எவ்வளவு பணம் கொடுத்திருக்காரு, உங்க ஊருடைய ஊராட்சி மன்ற தலைவர் எவ்வளவு கொள்ளடிச்சிருக்காங்க டீட்டெயில மாவட்ட தலைவர் சொல்லுவாரு. அதையும் நோட் பண்ணிருக்கீங்க. நாளைக்கு காலையில் போய் சொக்கா பிடிச்சிக்கிறேன் யாரும் என்ன சொல்றாங்க. இந்த சேலம் மாவட்டத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்மளுடைய தலைவர் மோடி அவர்கள் கொடுத்தது 12 ஸ்மார்ட் சிட்டிங்க. இந்தியாவில கொடுத்திருக்கக்கூடிய ஸ்மார்ட் சிட்டில தமிழகத்துக்கு மட்டும் 12 ஸ்மார்ட் சிட்டி கொடுத்தாரு. இந்த 12 ஸ்மார்ட் சிட்டில சேலமும் ஒரு ஸ்மார்ட் சிட்டி. நம்ம கொடுத்த ஸ்மார்ட் சிட்டி பணத்தை வச்சுக்கிட்டு நம்மளுடைய இங்க பழைய பேருந்து நிலையம் இருக்குல்ல, இந்த பழைய பேருந்து நிலையம் முழுக்க ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் கட்டப்பட்ட ஒரு பேருந்து நிலையம். அது பேர் வச்சிருக்காங்க முத்தமிழறிஞர் கலைஞர் பேருந்து நிலையம். நம்ம பொறுத்தவரைக்கும் அது பழைய பஸ் ஸ்டாண்ட். அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான் பழைய பஸ் ஸ்டாண்ட். எவனுமே பேர் சொல்லி கூப்பிடுற வேலையெல்லாம் கிடையாது. அது பேரை கூப்பிடுறதுக்கு நாங்க விரும்பவும் இல்லை. இதையெல்லாம் தாண்டி இந்த தேசிய கல்வி கொள்கையெல்லாம் தாண்டி 2 நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு தீர்ப்பு வந்து நம்ம நன்றாக பார்த்திருக்கோம். வேந்தராக ஸ்டாலின் அவர்கள் தொடங்குவார் அப்படின்னு. அவர் என்ன படிச்சிருக்காரு படிக்கல அதெல்லாம் ரெண்டாவது. ஒரு வேந்தருக்கு உண்டான ஒரு அடிப்படை தகுதி எல்லாம் தாண்டி நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வேந்தருக்கு இனிமேட்டு டெண்டர் சிஸ்டம் தான் தமிழ்நாட்டில் நடக்க போது. ஞானசேகரன் மாதிரி ஆட்டம் தான் இனிமேட்டு எல்லா கல்லூரிகளிலும் வேந்தராக வரக்கூடிய வாய்ப்புகள் கூட தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழகத்தினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி சூழ்நிலை நம்மளுடைய பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க பாருங்க. லியோனி நமக்கு நன்றாக தெரியும், இந்த பட்டிமன்றத்தில் பேசுவார்ல அந்த ஆபாச பேச்சாளர் லியோனி இன்னைக்கு தமிழக பாடநூல் கழக தலைவர்.
இவங்க எல்லாம் வச்சுட்டு தான் நம்மளுடைய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப இன்னைக்கு தேசியத்திலிருந்து அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அவர்கள், அந்த சின்ன வயசுல எல்லாம் என்ன படிச்சிருக்கோம்? அசாம்ல வந்து என்ன படிச்சிருக்கோம்? அசாம்ல காண்டாமரம் இருக்கும், தமிழகத்துல மயில் இருக்கும், ராஜஸ்தான்ல ஒட்டகம் இருக்கும். சிங்கம் என்னைக்குமே குஜராத்ல தான் இருக்கும். அதோடைய 2 சிங்கங்கள் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி நம்மளுடைய மோடி அவர்கள் வந்து பார்லிமெண்ட்ல பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, எல்லாம் தையத்தக்க குதிக்கிறாங்க, எதிர்கட்சி பூரா காங்கிரஸ் பூரா குதிக்கிறாங்க. நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, நாங்க வந்து இந்த முறை உங்களை வந்து சரியா செயல்பட வர மாட்டோம். மோடி சொன்ன ஒரே வார்த்தை, இப்பதான் 3வது முறையே வந்திருக்கோம், நாங்க 30 முறை ஆட்சி அமைக்காமல் ஓயவே மாட்டோங்கிற விஷயத்தை மட்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசும் இந்தி கூட்டணியும் தயவு செய்து புரிஞ்சுக்காங்க. ஏன்னா அங்க ஒரு வெங்காயம் கிடையாது, அங்க ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு ஒரு சின்ன கெப்பாசிட்டி இல்ல. 29 வரைக்கும் நாம சொல்லி எல்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. 2047 விக்சித் பாரத், வளர்ச்சி அடைந்த பாரதத்தை கொண்டு போய் சேர்ப்பது மட்டும்தான் அனைத்து இந்தியர்களுடைய ஒரு கடமையாக இருக்கும். எல்லாமே மாறும். ஒரு வீட்டுல வந்து இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், கரண்ட் பில் ஏத்தனா, கரண்ட் பில்லே கட்டாம இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து தமிழகத்துல மாறும். தமிழகம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியா போறோம். சூரியன் திட்டத்தின் மூலம் அனைவருக்குமே சூரிய மின்சாரத்தை இலவசமாக நீங்களே உற்பத்தி செய்து உங்கள் வீட்டுக்கு தேவையானதை வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பாரத பிரதமர் நமக்கான திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். எண்ணற்ற திட்டம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும் போது கூட எல்லாத்துக்குமே இலவச அரிசி கொடுக்கறது வந்து பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குது. எல்லாமே தண்ணி, வீடு, பைப் லைனு, அரிசி, எல்லாமே கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி தான். ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிக்கலாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்னைக்கெல்லாம் சத்தியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களுக்கு நன்றாக தெரியும், அவர்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியினால எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இவர்கள் வேணும்னே போய் நம்மளுடைய பார்லிமெண்ட்டை என்னென்னலாம் சொல்லணுமோ, எதிர்த்து என்னென்னலாம் பேசணுமோ, இப்படி எல்லாம் தமிழகத்தை குறைந்தபட்சம் ஒரு 30 வருடம் பின்னோக்கி எடுத்து கொண்டு போயிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. போன முறை எடப்பாடி அவர்கள் வந்து ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழக அரசிடம் ஒப்படைக்கும் போது 4.5 லட்சம் கோடி இருந்தது தமிழகத்தினுடைய கடன். 4.5 லட்சம் கோடி 1947 இருந்து இந்த 2021 வரைக்கும் தமிழகம் வாங்கின கடன் 4 லட்சம் கோடி. இவங்க 2021 இருந்து 2025 வரைக்கும் வாங்கின கடன் 5 லட்சம் கோடி. பாதி கடன் அப்படியே வாங்கிருக்காங்க. 5 வருஷத்துக்கு என்னன்னாலும் அந்த காணாத கண்டவங்க போய் பாயிற மாதிரி பணத்து மேல இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய அமைச்சர்ல இருந்து, எம்எல்ஏல இருந்து, கவுன்சிலர்ல இருந்து, ஊராட்சி மன்ற தலைவர்ல இருந்து அப்படியே பாதி வாரி அடிதான். இதையெல்லாம் பார்த்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக சும்மா இருக்காது. நல்லா எழுதி வச்சீங்க, அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு 10 அமைச்சர் புலனுக்கு போவாங்களான்னு நினைக்காதீங்க, தீகாருக்கு போறான். உடல்ல போனீங்கன்னா நீங்க அங்க கேஸ் எடுத்துட்டு வந்துருவீங்க. உங்களை தீகாரில வச்சு வெளுத்தா மட்டும்தான் இவர்கள் திருந்துவார்கள், திருத்தப்படுவார்கள். 2026 நம்மளுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் அமையுங்கிறத இன்னைக்கு அமித்ஷா தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. தெளிவா 2026 இந்த பகுதி முதல் கொண்டு அனைத்து பகுதிகளையும் ஆள வேண்டிய நபர்கள் யாருன்னா இங்கதான் எம்எல்ஏ உட்கார்ந்து இருக்காரு என்னமோ, 2026 எம்எல்ஏ இந்த கூட்டத்தில் தான் உட்கார்ந்து இருக்காரு என்னமோ. தயவு செய்து நன்றாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது. பேச வாய்ப்பளித்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.